ஓம் சாந்தி. டிசம்பர் 27, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய துன்ப நாட்கள் இப்பொழுது முடிவடைகின்றன. அங்கு அடைய முடியாதவை எதுவுமில்லை என்கின்ற உலகிற்கு நீங்கள் இப்பொழுது செல்கின்றீர்கள். கேள்வி: எந்த இரு வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதன் மூலம் பழைய உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பது சாத்தியமாகும்? பதில்: உங்கள் புத்தியில் கீழிறங்குகின்ற ஸ்திதி, மேலேறுகின்ற ஸ்திதி இரண்டினதும் முக்கியத்துவத்தை வைத்திருப்பதால் ஆகும். அரை கல்பமாக நாங்கள் கீழிறங்கினோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இது மேலேறுகின்ற நேரம். தந்தை எங்களை சாதாரண மனிதர்களிலிருந்து நாராயணனாக ஆக்குவதற்காக உண்மையான ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கு வந்துள்ளார். இப்பொழுது எங்களுக்கு கலியுகம் முடிவுக்கு வந்துள்ளது. நாங்கள் புதிய உலகிற்கு செல்கின்றோம். இதனாலேயே நாங்கள் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றோம். பாடல்: ஓ மனமே, பொறுமையாக இரு. உனது சந்தோஷ நாட்கள் வரவுள்ளன. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். இது மாத்திரமே ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற மேன்மையான சங்கமயுகமாகும். அவர் எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார், ஓ மனிதர்களே, அதாவது ஓ ஆத்மாக்களே, பொறுமையாக இருங்கள். அவர் ஆத்மாக்களுடன் பேசுகின்றார். ஆத்மாவே இந்த சரீரத்தின் அதிபதி ஆவார். ஆத்மா கூறுகின்றார், நான் ஓர் அழிவற்ற ஆத்மா. எனது இந்த சரீரம் அழியக்கூடியது. ஆன்மீக தந்தை கூறுகின்றார், நான் சங்கம யுகத்தில் ஒருமுறை மாத்திரமே குழந்தைகளாகிய உங்கள் சந்தோஷ நாட்கள் இப்பொழுது வருகின்றன என்று அறிந்து கொள்கின்ற பொறுமையை கொடுப்பதற்கு வருகின்றேன். நீங்கள் இப்பொழுது துன்ப பூமியில் ஆழ் நரகத்தில் இருக்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமல்லாது முழு உலகமுமே ஆழ் நரகத்தில் உள்ளது. எனது குழந்தைகள் ஆகியுள்ளவர்கள் ஆழ் நரகத்திலிருந்து வெளிப்பட்டு ஸ்வர்க்கத்திற்கு செல்கின்றார்கள். சத்திய, திரேதா, துவாபர யுகங்கள் கடந்துவிட்டன. உங்களுக்கு கலியுகமும் கடந்துவிட்டது. உங்களுக்கு இது இப்போது நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகுகின்ற மேன்மையான சங்கம யுகமாகும். ஆத்மா சதோ பிரதான் ஆகுகின்ற பொழுது சரீரத்தை விட்டு செல்வார். சத்திய யுகத்தில் சதோ பிரதான் ஆத்மாவுக்கு ஒரு புதிய சரீரம் தேவை. அங்கே அனைத்துமே புதியதாக உள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது துன்ப தாமத்திலிருந்து சந்தோஷ தாமத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் அதற்காக முயற்சி செய்யுங்கள். சந்தோஷ தாமத்தில் அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. நீங்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். இதுவே சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான உண்மையான ஞானமாகும். பக்தி மார்க்கத்திலே பௌர்ணமி இரவில் அவர்கள் சமய நூல்களிலிருந்து கதைகளை செவிமடுக்கின்றார்கள். எவ்வாறாயினும் அது பக்தி மார்க்கம். அதை நீங்கள் உண்மையான பாதை என அழைக்க முடியாது. ஞான பாதையே உண்மையான பாதையாகும். ஏணியில் கீழிறங்கியதால் நீங்கள் பொய்யான பூமிக்கு வந்தீர்கள். சத்தியமான தந்தையிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்றதனால் நாங்கள் 21 பிறவிகளுக்கு தேவர்கள் ஆகுவோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். நாங்கள் அவ்வாறு இருந்தோம். பின்னர் நாங்கள் ஏணியில் கீழிறங்கினோம். கீழிறங்குகின்ற மேலேறுகின்ற ஸ்திதிகளின் முக்கியத்துவம் உங்கள் புத்தியில் உள்ளது. ஓ பாபா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அவர்கள் அழைக்கின்றனர். ஒரேயொரு தந்தையால் மாத்திரமே எங்களை தூய்மையாக்க முடியும்.
தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சத்திய யுகத்தில் நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாகவும் சந்தோஷமாகவும் இருந்தீர்கள். இப்பொழுது சிறிதளவு நேரமே மீதமுள்ளது. பழைய உலகின் விநாசம் உங்கள் முன் உள்ளது. புதிய உலகில் ஓர் ராஜ்யமும் ஒரு மொழியுமே இருக்கின்றன. அது பிரிவினையற்ற ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது. தற்பொழுது பல பிரிவுகளும் பல மொழிகளும் உள்ளன. மனித உலக விருட்சம் வளர்வதைப் போன்று மொழிகளின் விருட்சமும் தொடர்ந்தும் வளர்கின்றது. பின்னர் ஒரு மொழி மாத்திரமே இருக்கும். நினைவு கூறப்படுகின்றது, உலகின் வரலாறும் புவியியலும் மீண்டும் மீண்டும் இடம் பெறுகின்றன. இது மனிதர்களின் புத்தியில் நிலைத்திருப்பதில்லை. தந்தையே பழைய துன்ப உலகை மாற்றி புதிய சந்தோஷ உலகை ஸ்தாபிப்பவர். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தேவ தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டதாக எழுதப்பட்டுள்ளது. இது ராஜயோக கல்வியாகும். தந்தை உங்களுடன் நேருக்கு நேர் பேசிய இந்த ஞானமே கீதையிலே எழுதப்பட்டுள்ளது. மக்கள் பின்னர் பக்தி மார்க்கத்துக்காக அதை மீள எழுதினார்கள். இதுவே உங்களை கீழிறங்குகின்ற ஸ்திதிக்கு இட்டு சென்றது. கடவுள் இப்பொழுது மேலே ஏறுவதற்காக உங்களுக்கு கற்பிக்கின்றார். பக்தி கீழே இறங்குவதற்கான பாதை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஞானம் மேலே ஏறுவதற்கான பாதையாகும். இதை விளங்கப்படுத்துவதற்கு பயப்பட வேண்டாம். சிலர் எதையும் புரிந்து கொள்ளாததால் உங்களை எதிர்த்து வாதாடலாம். ஆனால் நீங்கள் எவருடனும் வாதாடக்கூடாது. சமய நூல்கள், வேதங்கள், உபநிடதங்கள், கங்கையில் நீராடுதல், யாத்திரை செல்லுதல் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை என அவர்களிடம் கூறுங்கள். ராவணன் உண்மையில் பாரதத்திலேயே இருக்கின்றான். அதனாலேயே அவர்கள் அவனது கொடும் பாவியை எரிக்கின்றார்கள். பொதுவாக ஓர் எதிரியின் கொடும் பாவி தற்காலிகமாகவே எரிக்கப்படுகின்றது. ஆனால் ராவணனின் கொடும்பாவி மாத்திரமே வருடா வருடம் எரிக்கப்படுகின்றது. தந்தை கூறுகின்றார், உங்கள் புத்தி சத்திய யுகத்திற்கு உரியதிலிருந்து கலியுகத்திற்கு உரியதாகிவிட்டது. நீங்கள் மிகவும் சந்தோஷமானவர்களாக இருந்தீர்கள். தந்தை சந்தோஷ பூமியை ஸ்தாபிக்க வந்துள்ளார். பின்னர் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகுகின்ற பொழுது நீங்கள் துன்பத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷத்தை அருள்பவரை நினைவு செய்கின்றீர்கள். ஆனால் அதுவும் பெயரளவிற்கே. ஏனெனில் நீங்கள் அவரை அறிய மாட்டீர்கள். அவர்கள் கீதையில் பெயரை மாற்றியுள்ளார்கள். முதலில் அதிமேலான ஒரேயொரு கடவுள் மாத்திரமே இருக்கின்றார் எனவும் அவரே நினைவு செய்யப்பட வேண்டும் எனவும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஒரேயொருவரை மாத்திரம் நினைவு செய்வதே கலப்படமற்ற நினைவும் கலப்படமற்ற ஞானமும் என்று அறியப்படுகின்றது. நீங்கள் பிராமணர்கள் ஆகியுள்ளதால் எந்த பக்தியையும் நீங்கள் இப்பொழுது செய்வதில்லை. உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்ற கல்வியின் மூலம் நாங்கள் தேவர்கள் ஆகுகின்றோம். தெய்வீக குணங்களும் கிரகிக்கப்பட வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், உங்கள் அட்டவணையை வைத்திருங்கள். அதனால் உங்களில் ஏதாவது அசுர குணங்கள் இருக்கின்றனவா என நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சரீர உணர்வே முதலாவது குறைபாடாகும். அடுத்த எதிரி காமமாகும். காமத்தை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவீர்கள். இதுவே உங்கள் இலக்காகும். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் எண்ணற்ற சமயங்கள் இருக்க மாட்டாது. சத்திய யுகத்தில் தேவர்களின் ராஜ்யம் மாத்திரமே இருக்கின்றது. மனிதர்கள் கலியுகத்திலேயே இருக்கின்றார்கள். அவர்களும் தேவர்கள் மனிதர்களே. ஆனால் அவர்கள் தெய்வீக குணங்களை கொண்டவர்கள். இந்நேரத்தில் சகல மனிதர்களும் அசுர குணங்கள் கொண்டவர்கள். சத்திய யுகத்தில் காமம் எனும் கொடிய எதிரி இருக்க மாட்டாது. தந்தை கூறுகின்றார், காமம் எனும் இக்கொடிய எதிரியை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவீர்கள். ராவணன் அங்கு இருக்க மாட்டான். இதனை கூட மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை.
சத்திய யுகத்திலிருந்து கீழிறங்கி வரும் பொழுது புத்தி தமோபிரதான் ஆகிவிட்டது. நீங்கள் இப்பொழுது மீண்டும் சதோபிரதான் ஆக வேண்டும். நீங்கள் இதற்காக ஒரு மருந்தை மாத்திரமே பெறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் உங்கள் பாவங்களை அழிப்பதற்காக இங்கே அமர்ந்திருப்பதால் மேலும் பாவம் செய்யக்கூடாது. இல்லையெனில் அது 100 மடங்கு ஆகிவிடும். நீங்கள் விக்காரத்தில் ஈடுபட்டால் 100 மடங்கு தண்டனை பெற்று அரிதாகவே உங்களால் மேலேற முடியும். முதல் இலக்க எதிரி காமமாகும். நீங்கள் 5வது மாடியிலிருந்து விழுந்தால் உங்கள் எலும்புகள் முற்றாக நொறுங்கிவிடும். நீங்கள் ஒருவேளை மரணிக்கவும் நேரிடலாம். நீங்கள் மேலிருந்து கீழே விழுகின்ற பொழுது முற்றாகவே நொறுக்கப்படுகின்றீர்கள். தந்தைக்கான உங்கள் சத்தியத்தை நீங்கள் மீறினால் அவலட்சணமாகி அசுர உலகிற்கு திரும்பி செல்கிறீர்கள். அதற்கு நீங்கள் இங்கே மரணித்துள்ளீர்கள் என்றே அர்த்தம். அவ்வாறான ஆத்மாவை ஒரு பிராமணர் என அழைக்க முடியாது. அவர் சூத்திரர் என்றே அழைக்கப்படுவார். பாபா அத்தகையதோர் இலகுவான வழியில் விளங்கப்படுத்துகின்றார். முதலில் நீங்கள் இந்த போதையை கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக, கிருஷ்ணரினால் பேசப்பட்ட வாசகங்கள் இருந்திருந்தால் அவர் மற்றவர்களுக்கும் கற்பித்து அவர்களையும் தன்னை போன்று ஆக்கியிருப்பார். எவ்வாறாயினும் கிருஷ்ணர் கடவுளாக இருக்க முடியாது. அவர் மறுபிறவி எடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் மாத்திரமே மறுபிறவியிலிருந்து விடுபட்டவர். நீங்கள் ராதையும் கிருஷ்ணரும் என்றோ, லக்ஷ்மியும் நாராயணனும் என்றோ அல்லது விஷ்ணு என்றோ கூறினாலும் அவை அனைத்தும் ஒன்றே. லக்ஷ்மியும் நாராயணனுமே விஷ்ணுவினுடைய இரட்டை ரூபம். அவர்களுடைய குழந்தை பருவத்தில் அவர்கள் ராதையும் கிருஷ்ணரும் ஆவார்கள். பிரம்மாவின் ரகசியமும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பிரம்மாவும் சரஸ்வதியுமே நாராயணனும் லக்ஷ்மியும் ஆகுகின்றார்கள். அவர்கள் இப்பொழுது இடமாற்றம் செய்யப்பட உள்ளார்கள். இறுதியில் இவரது பெயர் பிரம்மா எனப்படுகின்றது. ஆனால் பிரம்மா எவ்வாறு இப்பொழுது முழுமையாக கலியுகத்தில் நிற்கின்றார் என பாருங்கள். அவர் கிருஷ்ணராக அல்லது ஸ்ரீ நாராயணனாக ஆகுவதற்காக இங்கே தபஸ்யா செய்கின்றார். நீங்கள் விஷ்ணு என்று கூறும் பொழுது இருவருமே அதற்குள் அடங்குகின்றனர். சரஸ்வதி பிரம்மாவின் புத்திரியாவார். எவராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மா 4 கரங்களுடன் காட்டப்பட்டுள்ளார். ஏனெனில் இது இல்லற பாதையாகும். துறவற பாதையில் உள்ளவர்களால் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. தாங்கள் புராதன ராஜயோகம் கற்பிப்பதாக கூறுவதால் அவர்கள் பல வெளிநாட்டவர்களை சிக்க வைத்துள்ளார்கள். எவ்வாறாயினும் சந்நியாசிகளால் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. கடவுள் இப்பொழுது வந்துள்ளார். அவரது குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கடவுளின் சமூகத்தினர் ஆகியுள்ளீர்கள். கடவுள் உங்களுக்கு கற்பிப்பதற்கு வந்துள்ளார். அவர் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். அவர் அசரீரியானவர். அவர் பிரம்மாவின் மூலம் உங்களை தனக்கு உரியவர்கள் ஆக்கியுள்ளார். நீங்கள் அவரை பாபா பாபா என்று அழைக்கின்றீர்கள். பிரம்மா இடையிலுள்ள மொழி பெயர்ப்பாளர் ஆவார். இவரே பாக்ய ரதம். பாபா இவர் மூலம் உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்களும் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். தந்தை உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்கு கற்பிக்கின்றார். இப்பொழுது இது அசுர சமுதாயமாகிய ராவண ராஜ்யமாகும். நீங்கள் இப்பொழுது கடவுளின் சமுதாயத்திற்கு உரியவர்கள். பின்னர் நீங்கள் தேவ சமுதாயத்திற்கு உரியவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் இப்பொழுது மேன்மையான சங்கம யுகத்திலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். சந்நியாசிகள் தங்களுடைய இல்லறங்களை விட்டு செல்கின்றார்கள். இங்கே தந்தை கூறுகின்றார், கணவனும் மனைவியும் ஒன்றாக வீட்டில் இருக்கலாம். பெண் ஒரு பாம்பு என்றும் அவளை விட்டு நீங்குவதால்
நீங்கள் விடுதலை ஆகுவீர்கள் எனவும் சிந்திக்காதீர்கள். நீங்கள் அப்படி ஓடிவிடக்கூடாது. அவர்கள் அப்படி ஓடுவது எல்லைக்கு உட்பட்ட துறவறமாகும். நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இவ்விக்கார உலகில் விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் மிக நன்றாக கிரகிக்க வேண்டும். அவற்றை குறித்து வைப்பதுடன் முன்னெச்சரிக்கைகளையும் எடுங்கள். தெய்வீக குணங்களையும் கிரகியுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களின் புகழ் உள்ளது. அதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். தந்தை அவ்வாறு ஆகுவதில்லை, ஆனால் அவர் உங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். அரை கல்பத்தின் பின்னர் நீங்கள் கீழிறங்கி தமோபிரதான் ஆகுகின்றீர்கள். நான் தமோபிரதான் ஆகுவதில்லை, ஆனால் இவர் அவ்வாறு ஆகுகின்றார். இவர் 84 பிறவிகள் எடுத்துள்ளார். இவரும் இப்பொழுது சதோபிரதான் ஆக வேண்டும். இவரும் ஒரு முயற்சியாளரே. புதிய உலகமே சதோபிரதான் உலகம் என கூறப்படுகின்றது. முதலில் அனைத்துமே சதோபிரதானாக இருந்து பின்னர் சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக செல்கின்றது. ஒரு சிறு குழந்தையும் மகாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். அவரிடம் எந்த விகாரமும் இருப்பதில்லை. அதனால் அவர் ஒரு மலர் என அழைக்கப்படுகின்றார். ஒரு சிறு குழந்தை சந்நியாசியிலும் மேன்மையானவர் என கூறப்படுகின்றார். ஏனெனில் ஒரு சந்நியாசி ஏற்கனவே வாழ்க்கையை அனுபவித்துள்ளார். அவர்களுக்கு 5 விகாரங்களின் அனுபவம் உள்ளது. ஒரு குழந்தை விகாரங்களை அறிய மாட்டார். இதனாலேயே உயிர் வாழும் மலர் போன்ற ஒரு குழந்தையை பார்க்கையில் சந்தோஷம் ஏற்படுகின்றது. நாங்கள் இல்லற பாதைக்கு உரியவர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இப்பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் அனைவரும் அமரத்துவ பூமிக்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் மரண பூமியிலிருந்து இடம் மாற்றப்படுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள். நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளிடையே உள்ள உறவுமுறை என்ன? பிரஜாபிதா பிரம்மா நினைவு கூறப்படுகின்றார். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகும் வரை எவ்வாறு உலகம் உருவாக்கப்பட முடியும்? அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் ஆன்மீக குழந்தைகள். அந்த பிராமணர்கள் பௌதீக யாத்திரையில் உள்ளனர். ஆனால் நீங்கள் ஆன்மீக யாத்திரையில் இருக்கின்றீர்கள். அவர்கள் தூய்மையற்றவர்கள். நீங்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் தங்களை சகோதர சகோதரிகளாக கருதுகின்ற பொழுது மாத்திரமே விக்காரத்தில் ஈடுபட மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், எனது குழந்தையாகிய பின்னர் எந்த குற்றச் செயல்களும் செய்யாதிருப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையெனில் நீங்கள் கல்லுபுத்தி உடையவர்கள் ஆகுவீர்கள். இந்திர சபை பற்றிய ஒரு கதை உள்ளது. ஒரு தேவதை ஒரு சூத்திரரை ஒன்று கூடலுக்குள் அழைத்து வந்ததால் அங்கே துர்நாற்றம் வீசியது. தூய்மையற்ற நபரை அவர் ஏன் அங்கு அழைத்து வந்தார் என அவரிடம் கேட்கப்பட்டது. அவர் பின்னர் சபிக்கப்பட்டார். உண்மையில் எந்த ஒரு தூய்மையற்ற நபருமே இந்த ஒன்று கூடலுக்கு வர முடியாது. தந்தை அறிந்து கொள்கின்றாரோ இல்லையோ, அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு இழப்பை ஏற்படுத்துகின்றார்கள். அவர்கள் 100 மடங்கு தண்டனைக்கு ஆளாகுகின்றார்கள். தூய்மையற்றவர்கள் இங்கே அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு விருந்தினர் அறையே அவர்களுக்கு பொருத்தமானது. அவர்கள் தூய்மை ஆகுவதற்கான சத்தியத்தை செய்து தெய்வீக குணங்களை கிரகிக்கின்ற பொழுது மாத்திரமே அவர்களை இங்கே அனுமதிக்க முடியும். தெய்வீக குணங்களை கிரகிப்பதற்கு காலம் எடுக்கின்றது. தூய்மை ஆகுதல் என்ற ஒரு சத்தியம் மாத்திரமே உள்ளது. பரமாத்மாவின் புகழ்ச்சியானது தேவர்களின் புகழ்ச்சியிலிருந்து வேறுபட்டது எனவும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவரும் விடுதலை அளிப்பவரும் வழிகாட்டியும் ஆவார்.
அவர் எங்களை அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவித்து திரும்பவும் அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். இச்சக்கரம் அமைதி தாமம், சந்தோஷ பூமி, துன்ப பூமி என்பனவற்றால் ஆக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது துன்ப பூமியை மறக்க வேண்டும். வரிசை கிரமமாக சித்தி அடைபவர்களால் மாத்திரமே அமைதி தாமத்திலிருந்து சந்தோஷ பூமிக்கு செல்ல முடியும். அவர்கள் தொடர்ந்தும் கீழே வருவார்கள். சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. பல ஆத்மாக்கள் உள்ளனர். ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சொந்த பாகத்தை வரிசை கிரமமாக கொண்டுள்ளனர். ஆத்மாக்கள் வரிசை கிரமமாகவே திரும்புவார்கள். அது சிவபாபாவின் வம்சாவளி விருட்சம் அல்லது உருத்திர மாலை என்று அழைக்கப்படுகின்றது. ஆத்மாக்கள் வரிசை கிரமமாக திரும்பி சென்று வரிசை கிரமமாக திரும்பி வருவார்கள். மற்றைய சமயங்களும் இந்த முறையினூடாகவே செல்கின்றன. நீங்கள் தினமும் பாடசாலையில் கற்காதுவிடின், முரளியை செவிமடுக்காது விட்டால் நீங்கள் சமூகம் அளிக்கவில்லை என்றே பதியப்படும் என குழந்தைகளுக்கு தினமும் விளங்கப்படுத்தப்படுகின்றது. செவி மடுக்காது விட்டால் நீங்கள் சமூகம் அளிக்கவில்லை என்றே பதியப்படும் என குழந்தைகளுக்கு தினமும் விளங்கப்படுத்தப்படுகின்றது. உங்களுக்கு நிச்சயமாக கல்வி எனும் உயர்த்தி தேவை. நீங்கள் இறை பல்கலைக்கழகத்திற்கு சமூகம் அளிக்காமல் இருக்கக்கூடாது. உங்களை சந்தோஷ உலகின் அதிபதி ஆக்குகின்ற இக்கல்வி அதி மேன்மையானது. அங்கே தானியங்கள் அனைத்தும் இலவசமாகவே கிடைக்கின்றன. ஆனால் எவ்வித செலவும் இல்லை. தற்பொழுது அவை மிகவும் விலை உயர்ந்தவையாக உள்ளன. 100 வருட காலத்தினுள் அவை அதிகம் விலை உயர்ந்ததாகிவிட்டன. அங்கே உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய எதுவுமே இருக்காது. அது சந்தோஷ பூமியாகும். நீங்கள் அங்கே செல்ல தயாராகுகின்றீர்கள். நீங்கள் பிச்சைக்காரர்களிலிருந்து இளவரசர்கள் ஆகுகின்றீர்கள். செல்வந்தர்கள் தங்களை பிச்சைக்காரர்களாக கருதுவதில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. நீங்கள் முழுமையாக தூய்மை ஆகுவீர்கள் என தந்தைக்கு செய்த சத்தியத்தை மீறக்கூடாது. நீங்கள் பெருமளவு முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும். உங்களிடம் ஏதாவது அசுர குணங்கள் உள்ளனவா என பார்ப்பதற்கு உங்கள் அட்டவணையை சோதியுங்கள். 2. நீங்கள் இறை பல்கலைக்கழகத்திற்கு சமூகம் அளிக்காது இருக்கக்கூடாது. சந்தோஷ உலகின் அதிபதிகள் ஆக்குகின்ற இம்மேன்மையான கல்வியை ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. நிச்சயமாக தினமும் முரளியை செவிமடுங்கள். ஆசீர்வாதம். ஒவ்வொரு வினாடியினதும் ஒவ்வொரு எண்ணத்தினதும் முக்கியத்துவத்தை அறிந்திருப்பதன் மூலம் உங்கள் புண்ணிய கணக்கில் சேமித்து கோடானு கோடீஸ்வரர் ஆகுவீர்களாக. புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்கள் எண்ணங்களில் நீங்கள் மிக விசேஷமான சக்தியை கொண்டிருக்கிறீர்கள். இச்சக்தியினால் உங்களால் அசாத்தியமானதையும் சாத்தியமாக்க முடியும். உதாரணமாக, இக்காலத்தில் விசேஷ உபகரணங்களை பயன்படுத்தி அவர்களால் பாலைவனத்திலும் தாவரங்களை வளர்க்க முடிகின்றது. மலைகளிலும் பூச்செடிகளை வளர்க்க முடிகின்றது. அவ்வாறாகவே உங்களுடைய மேன்மையான எண்ணங்களினால் நம்பிக்கை இழந்திருக்கின்ற ஆத்மாக்களுக்கு நம்பிக்கையூட்ட முடியும். ஒவ்வொரு வினாடியினதும் ஒவ்வொரு எண்ணத்தினதும் பெருமதியை அறிந்து ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் அந்த விழிப்புணர்வுடன் பயன்படுத்தினால் உங்கள் புண்ணிய கணக்கில் நீங்கள் சேமிப்பீர்கள். உங்கள் எண்ணங்களின் சக்தி மிகவும் மேன்மையானது. அதாவது ஓர் எண்ணமே உங்களை கோடானு கோடீஸ்வரர் ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகம். சகல உரிமைகளையும் உடையவர் என்ற நம்பிக்கையுடனும்
போதையுடனும் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். உங்கள் கடின உழைப்பு முடிவடைந்துவிடும். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகுகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். கர்மாத்தீத் ஸ்திதியை அடைவதற்கு குறிப்பாக ஆயத்தமாக இருக்கின்ற சக்தியும் உள்ளடக்கிக் கொள்கின்ற சக்தியும் அத்தியாவசியமாகும். ஏதாவது கர்ம பந்தனத்திலுள்ள ஓர் ஆத்மாவினால் அவர் இருக்கும் இடத்திலிருந்து மட்டுமே செயற்பட முடியும். ஆனால் ஒரு கர்மாத்தீத் ஆத்மாவினால் அவர் எங்கிருந்தாலும் அவர் கர்மாத்தீத் என்பதால் தனது பாகத்தை எங்கும் நடிக்க முடியும். அத்தகைய ஆத்மாவின் வேகம் மிக விரைவாக இருப்பதால் அவரால் ஒரு வினாடியில் அவர் விரும்பிய இடத்தை சென்றடைய முடியும். எனவே இந்த அனுபவத்தை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி.